கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. 1 கொரிந்தியர் 10:4 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றலாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலனாய் இருக்கிறது. இந்த காலை வேளையிலே கூட நமக்கு விரோதமாய் எழும்புகிற பலவான்களை மேற்கொள்ளக்கூடிய ஸ்திரீகள் உபயோகப்படுத்தின ஆயுதங்களை குறித்து இந்த வாரம் முழுதும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தரிலே யாக்கேல் பயன்படுத்தின கூடாரத்தின் ஆணி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சிப்போரால் பயன்படுத்தின கல், அது மாத்திரமல்ல மீகா பயன்படுத்தின ஒரு சுரூபம், அபிமெலேக்கை கொலை செய்வதற்கு பயன்படுத்தின ஒரு ஸ்திரீ ஏந்திர துண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலைவெளியிலே தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். ராகா பயன்படுத்தின சிவப்பு நூல், இந்த கடைசி நாளிலே கூட ரிஸ்பால் பயன்படுத்தின சாக்கு பை, இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்த சாக்கு பையை அவள் எப்படி ஒரு ஜெயத்தை எடுத்தாள், ஒரு நீதி கிடைக்க செய்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்திலே சவுலின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்று சொல்லி கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிபியோனியர் யார் என்று சொல்லி பார்க்கும்போது யோசுவா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, 9ஆவது அதிகாரம் நீங்க 2:11-18 வாசிப்பீர்களானால், யோசுவா யோர்தானை கடந்து எரிகோவை வீழ்த்தி ஆயி பட்டணத்தை சுட்டெரித்து அவன் கானானுக்குள் பிரவேசிக்க வரும்போது கிபியோனியர் அவன் இடத்துல வந்து அவனை வஞ்சித்து, அவர்கள் ஒரு வழிபோக்கர்கள், அவர்கள் கொண்டு வந்த பண்டங்கள் எல்லாம் அது பூசணம் பிடித்து விட்டது என்று சொல்லி பொய் சொல்லி அவனை ஏமாற்றி அவனோடு உடன்படிக்கை செய்கிறார்கள். பின்பு விசாரித்து பார்க்கும்போது கிபியோனியர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதே தேசத்தார் என்பதை அறிந்த உடனே அவனை கொல்ல மாட்டேன் என்று உடன்படிக்கை செய்தது நிமித்தம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவன் அந்த உடன்படிக்கை மீற முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவன் சொல்லுகிறான், இவர்கள் என்றென்றைக்கும் கொல்லப்படக்கூடாது, ஆனால் இவர்கள் ஆலயத்திற்கென்று தங்கள் தலைமுறையாக பணிவிடை செய்வார்கள் என்று சொல்லி யோசுவா சொல்லுகிறான். ஆனால் இந்த இடத்திலே சவுல் அந்த கிபியோனியரை கொன்று போடுகிறான். இது நிமித்தம் தேவனுடைய உடன்படிக்கை மீறுகிறது. இதன் நிமித்தம் தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாகிறது. அப்பொழுது தாவீது கிபியோனியரை அழைத்து, சவுல் செய்த இந்த காரியத்திற்கு பரிகாரமாக நாங்கள் என்ன செய்யட்டும் என்று கேட்டபோது அந்த கிபியோனியர் சொல்கிற ஒரு காரியம், சவுலின் குடும்பத்தில் இருக்கிற 7 குமாரர்களை மலையிலிருந்து தூக்கி போட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தாவீது வாக்கு கொடுத்தது நிமித்தம் மீறாதபடி சவுலுடைய 7 குமாரர்களை மலையிலிருந்து தூக்கி போடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் குமாரர் 7 பேர் கர்த்தர் தெரிந்து கொண்ட சவுலின் ஊராகிய கிபியாவிலே நாங்கள் அவர்கள் கர்த்தருக்கென்று தூக்கி போட எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும் என்றார்கள். நான் அவர்களை ஒப்புக் கொடுப்பேன் என்று ராஜா சொன்னார். ஆனாலும் தாவீதும் சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தரை கொண்டிட்ட ஆணை நிமித்தம் ராஜா சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத்தை தப்புவிட்டு ஆயாவின் குமாரத்தி ஆகிய அந்த ஆயாவின் குமாரத்தி ரிஸ்பால் யார்? சவுலின் மறுமனை ஆட்டி. அவளுக்கு பிறந்த 2 குமாரர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மேவிபோசேத்தும் அல்மோனையும், சவுலின் குமாரத்தி ஆகிய மேரா மெகோலியாத்தியான பர்சியாவின் குமாரனாகிய ஆத்தியைக்கு இந்த 5 குமாரரையும் தூக்கி மலையிலிருந்து எரிகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அவர்கள் எரிந்த போது அவர்கள் கர்த்தர் சமூகத்தின் மலையிலிருந்து தூக்கி போடப்பட்டார்கள். அப்படி அவர்கள் 7 பேரும் ஒருமித்து விழுந்தார்கள். வார்கோதுமை அறுப்பு துவக்கிற அறுப்பு காலத்தின் முந்தின நாட்களில் அவர்கள் கொன்று போடப்பட்டார்கள். அப்பொழுது ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சவுலின் மறுமனையாட்டி அவருடைய 2 குமாரர்களும் சவுலின் மகள் மேரேபுடைய 5 குமார்களும் தூக்கி போடப்பட்ட போது எலும்புகள் எல்லாம் சிதறுகிறது. எடுத்து கொண்டு போய் அவள் என்ன செய்கிறாள்? ஒரு பாறையின் மேல் விரித்து அறுப்பு நாள் துவக்கி முதற்கொண்டு வானத்திலிருந்து மழை பெய்யும் மட்டும் பகலின் ஆகாயத்து பறவைகளும் இரவின் காட்டு மிருகங்களும் அவர்கள் மேல் விழ ஒட்டாதிருந்தாள். ஆயாவின் குமாரத்தி ரிஸ்பால் எனும் சவுலின் மறுமனையாட்டி செய்தது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அவள் செய்து கொண்ட ஒரு காரியம் இரட்டு புடவை, சாக்கு துணி அவள் பயன்படுத்தின ஆயுதம்.
எடுத்துக்கொண்டு போய் அந்த பிணம் சிதறிக்கப்பட்ட பிணத்தின் மீது அவள் அதை ஆயுதத்தை போட்டு அவள் காப்பாற்றினாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செத்த பிணம் சிதறி இருக்கிறது, ஜீவன் இல்லை. ஆனாலும் அவள் பயன்படுத்தின ஒரு ஆயுதம் இரட்டுப்புடை, இரட்டுடுத்தி அதிலே அவள் அதை மூடி பாதுகாத்தாள். ஏன்? அறுப்பு காலம், மழை, இடி மின்னல் வருகிறது. அது மாத்திரமல்ல, மிருக ஜீவன்கள், பறவைகள், பிராணிகள் அதை புசித்து விடக்கூடாது, அதை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அபகரித்து விடக்கூடாது என்று சொல்லி அவள் பயன்படுத்தின ஒரு ஆயுதம். இது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது, ஆயாவின் குமார்த்தியாக ரிஸ்பால் எனும் சவுல் வன்மனையாட்டி செய்தது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது, தாவீது போய் பெலிஸ்தியரின் கிஸ்போவிலே சவுலை வெட்டின போது பெஸ்ஸாவின் வீதியிலே தூக்கி போடப்பட்ட கீலியாத்துள்ள யாபேஸ் பட்டணத்தார் அங்கே போய் திருட்டளவாய் கொண்டு வந்ததுமான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனான யோனத்தானின் எலும்புகளையும் அவ்விடத்தில் எடுத்து அங்கே இருந்து அவர்களை கொண்டு வந்து தூக்கி போடப்பட்டுள்ள எலும்புகளையும் அவளோடு சேர்த்து சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தான் எலும்புகளையும் பென்யமீன் தேசத்து சேலா ஊரிலிருந்து அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையில் அடக்கம் பண்ணான். ராஜாவின் கட்டின்படியெல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்கு செய்யப்பட்ட வேண்டுதல் கேட்டருளினார். தேசத்துக்கு செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். எப்பொழுது? இந்த ஒரு சகோதரி நீதிக்காக போராடினாள். 3 மாதங்கள் கிட்டத்தட்ட அவள் இரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து இரட்டு புடவையை அந்த பிணத்தின் மீது போட்டு கர்த்தர் மிருகங்கள், பட்சிகள் அதை பட்சித்து விடாதபடி, இயற்கை சீற்றங்கள் மூலமாய் அழிந்து விடாதபடி நீதிக்காய் காத்திருந்தாள். இன்றைக்கு செத்து போன ஒரு புணத்திற்காக அவள் இரட்டு உடுத்தி அதிலே அந்த ஆயுதத்தை பயன்படுத்தினதை, இரட்டு புடவையை பயன்படுத்தின பார்க்கிறோம். இன்றைக்கு செத்த புணத்திற்கு அவ்வளோ வைராக்கியம் பாராட்டினார். இன்றைக்கு எத்தனை வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு மரித்து போன நிலைமையிலே காணப்படுகிறார்கள். செல்போன் அடிமையிலும், குடியிலும், கஞ்சாவிலும், ஆன்சிலும், போதை மருந்திலும் இன்றைக்கு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் பாவக்கட்டிலே இருக்கிற செத்து போன பிரேதங்களுக்காக போல் சரீரம் ஆவி இருந்தும் ஆத்துமா செத்ததாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இன்றைக்கு இந்த வாலிப பிள்ளைகளுக்கு எத்தனை ரிஸ்பால் இருட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து தேவ சமூகத்திலே மிருகங்கள், சாத்தானின் சேனைகள், உலகத்தின் கிரியைகள் அவர்களை பட்சித்து விடாதபடி, பீறி போடாதபடி, அவர்கள் வாழ்க்கையை பாழாக்காதபடிக்கு இரவும் பகலும் அவள் அந்த இடத்துல காத்திருந்தாள். எதற்காக? தேவனுடைய நீதி விளங்குவதற்காக. ஒரு தாவீது ராஜாவின் நீதிக்காக காத்திருந்தாள். இன்றைக்கு ராஜாஜி ராஜாவின் நீதி நம்முடைய பிள்ளைகள் மீது அபியாசப்பட, யார் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பேன், யார் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவர்கள் மேல் கிருபையாய் இருப்பேன் என்று சொன்ன தேவன் அந்த கிருபை பாராட்டுவதற்காய், அந்த இரக்கம் பாராட்டுவதற்காய் பிள்ளைகளை எந்த விதத்திலும் பிசாசின் தந்திரங்கள் மேற்கொண்டு விடாதபடி, பிசாசவர்களை ஆளுகை செய்து விடாதபடி, பரலோக பிரஜையாய் வாழ வேண்டிய அவர்கள் இன்றைக்கு பரிதபிக்கிற நிலைமையிலே இந்த செல்போன் அடிமைதனத்திலும், பாவ இச்சைகளிலும், கண்ணின் இச்சைகளிலும், மாம்சத்தின் இச்சைகளிலும், ஜீவனின் பெருமைகளிலும் இன்றைக்கு விழுந்து கிடக்கிற வாலிப சந்ததிக்காக நீங்கள் என்ன ஆயுதத்தை பயன்படுத்த போகிறீர்கள்? தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரம்பிய நுகங்களை முறிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் உங்களை கொடுத்திருக்கிறார். இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து உபவாசித்து வாலிப சந்ததி சபைக்குள்ளே எழுப்புவதற்காக செபிக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துகிறீர்களா? அப்படி இருந்தால் தான் தேசத்துக்காக செய்யப்படும் வேண்டுதல் கேட்கப்படும் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. இன்னைக்கு ஏதோ வந்தோம் போனோம் என்று இராதபடி சபைக்குள்ளே நீங்களும் இரட்டுடுத்தி, ரெட்டு புடவையை, ஆயுதத்தை உடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உபவாசிக்கும் போது, அந்த ஆயுதத்தை பயன்படுத்தும் போது வாலிப சந்ததி சபைக்குள்ளே எழும்பும். வாலிப பரிசுத்த சந்ததி எழும்பும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம் வீட்டுக்குள்ளே எழும்புவார்கள், சபைக்குள்ளே எழும்புவார்கள். சமுதாயத்திலே சீர்கேடான இந்த நிலைமைகள் மாறும். இன்றைக்கு ரிஸ்பாலை போல் நாம் அந்த இரட்டுடுத்தி சாம்பலை உட்காரக்கூடிய ஆயுதத்தை பயன்படுத்தி வாலிப சந்ததி சபைக்குள்ளே பெருகத்தக்கதாக கிருபை செய்யும்படி தேவனிடத்திலே மன்றாடுவோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, அன்றைக்கு சவுல் கர்த்தாவே கிபியோனியரை கொன்று போட்ட போது, கிபியோனியர் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, சவுலுடைய குடும்பத்தில் 7 பேரை மலையிலிருந்து தூக்கி போட வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது, ஆண்டவரே, யோனத்தானோட உடன்படிக்கை செய்தது நிமித்தம் மேவி போசை தப்புவித்து ஆயாவின் குமாரத்தியா
குமாரத்தியாகிய ரிஸ்மாலின் 2 குமார்களும் சவுலின் குமாரத்தி மேரிபாவுடைய 5 குமார்களும் தூக்கி போடப்பட்ட போது ரிஸ்பாள், ஆண்டவரே, பட்சிகள் அந்த எலும்புகளை பட்சித்து போட்டு விடுமோ, மிருக ஜீவன்கள் பீறி போட்டு விடுமோ என்று சொல்லி, இயற்கை சீற்றங்களினால் அழிவு உண்டாகுமோ என்று சொல்லி இரட்டு புடவையை ஆயுதமாய் பயன்படுத்தி அதை மூடி பாதுகாத்து தேவனுடைய நீதிக்காய் காத்திருந்ததை நாங்கள் பார்க்கிறோமே. அந்த தாவீது ராஜா நீதி நிலை நாட்டின பின்பு தேசத்துக்காய் ஏறெடுக்கப்பட்ட ஜெபம் கேட்கப்பட்டது. இன்றைக்கு கூட கர்த்தாவே, எங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் ஆண்டவரே, அலைந்து திரிகிற வாலிப பிள்ளைகளுக்காய் நாங்கள் உபவாசம் என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி ஆண்டவரே சாம்பலிலே உட்கார்ந்து எந்த மிருக ஜீவன்கள் பட்சிக்காதபடி, எந்த கர்த்தாவே அப்பா ஆண்டவரே மிருகங்கள் பீறி போடாதபடிக்கு ராஜா, ஆண்டவரே சியோன் குமாரத்தியே, நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, ராட்சாமத்திலே எழும்பி கூப்பிடு என்ற சத்தத்தை ஆண்டவரே நாங்கள் எங்கள் செவிகளை துணிக்க செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. அன்றைக்கு ஆண்டவர் சிலுவை பாதையிலே கூட, இதோ எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னீரே. ரிஸ்பாலை போல் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு தேவனுடைய நீதி நிலைநாட்ட செபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.